தமிழக அரசு கேபிள் ஒளிபரப்பிலிருந்து பாலிமர், நியூஸ் தமிழ் மற்றும் தமிழ் ஜனம் ஆகிய சேனல்கள் நீக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரவி வருகிறது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி ஆகியோர் கண்டனம் தெரிவித்திருந்தனர். ஆனால் அவதூறுக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுல இவங்களை அடிச்சுக்க ஆளையே கிடையாது. இந்த அவதூறுகளுக்கு தமிழ்நாடு தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் ஒன்றை கொடுத்துள்ளது. அதில் அவர்கள் கூறியிருப்பதாவது: தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவன ஒளிபரப்பில் பாலிமர் செய்திகள், நியூஸ் தமிழ் மற்றும் தமிழ் ஜனம் செய்திகள் என்ற 3 சேனல்கள் நீக்கப்பட்டுள்ளன என்ற செய்தி தவறானது. சம்பந்தப்பட்ட 3 சேனல்களை தொழில்நுட்ப பிரச்சினை காரணத்தால் தற்காலிகமாக சில செட்டாப் பாக்ஸ்கள் மட்டும் ஒளிபரப்பு செய்ய இயலவில்லை. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி சேனல்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை சரி செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிறுவனமான மந்த்ரா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் மூலமாக முழுவீச்சில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. செட்டாப் பாக்ஸ் நிறுவனத்துக்கு வைத்திருக்கும் நிலுவைத் தொகை காரணமாக ஒளிபரப்பு தடை செய்யப்பட்டுள்ளது என்பது தவறான தகவல் ஆகும்.